ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா 15 கிலோ மாங்காய் ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். பார்க்க தான் இந்த காயெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது. நல்லா நெத்துக்காய் நல்லா விளைஞ்சிருக்குது. மாங்காவோட சீசன் எல்லாமே முடிய போகுது. லாஸ்ட்டாக வந்து மாங்காய் ஊறுகாய் போட்டு வச்சுக்கலாம் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி மாங்காய்லாம் நான் கடையிலலாம் வாங்க மாட்டேன். வீட்டில் வந்து மரம் வச்சு வச்சுருப்பாங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட கேட்டு வாங்குவேன். இல்லைனா தோட்டத்தில் போய் மாங்காவை மொத்தமாக விலை பேசி வாங்கிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக 20 கிலோ 10 கிலோ அந்த மாதிரி மொத்தமாக வாங்கிட்டு வந்துக்குவேன். மாங்காய் சீசன் முடிய போகுது, அதனால நிறைய மாங்காய் வாங்கிட்டு வந்து வத்தெல்லாம் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சீசன் முடியறதுனால லாஸ்ட்டாக வந்து மாங்காய் ஊறுகாய் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஊறுகாய் வீடியோஸை நான் ஷேர் பண்ண போகிறேன். நிறைய வகை வகையான ஊறுகாய் எல்லாமே ஆன்லைன்லேயும் சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஷாப்பு டேரெக்டாக அந்த மாதிரி நிறைய பேர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கொரியர் சர்வீஸ் நாங்கள் பண்ணித்தரோம். சீசன் வந்து முடியறதுனால மாங்காய் வந்து லைட்டாக கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது, லைட்டாக மட்டும் பழமாக இருக்கிற மாதிரி இருக்குது. மாங்காய் எல்லாமே சின்ன சின்னதாக அந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி பீசஸாக எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காயே வந்து 1/2 கிலோ இருக்கும், அந்தளவுக்கு பெருசாக இருந்துச்சு இந்த மாங்காய் எல்லாமே. மாங்காய் ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணணும், அப்போ தான் மாங்காய் ஊறுகாய் செய்யும்போது நல்லா குழஞ்சு போய் நல்லாயிருக்கும். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது தேவையான டவுட் எல்லாமே நான் ஒன் பை ஒன்னாக உள்ளே எல்லாமே நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயம்லாம் தெரியாமல் போயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு. ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். சின்ன சின்ன பீசஸாக மாங்காய் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மாங்காய் பார்த்தீங்களா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. லைட்டாக கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது, பழுத்த மாதிரி. இதை உப்பு போட்டு ஒரு 3 நாள் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஊறுகாய் செய்ய போகிறோம். டைரெக்டாக ஊறுகாய் செஞ்சிங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. உப்புலேயே இந்த மாங்காய் எல்லாமே நல்லா ஊற வைக்கணும். ஒரு பேக்கெட் அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 3 நாள் கிட்ட நம்ம ஸ்டோர் பண்ணுறதுனால உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஃபங்கல் ஸ்டார்ட் பண்ணாமல் பூச்சி வண்டு எதுவுமே வராமல் நமக்கு அந்த ஊறுகாய் அந்த உப்பில் ஊறி பாதுகாப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா 3/4 பக்கெட் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கி போயிருக்கு. உப்பு நம்ம போட்டுக்கிறதுனால அது எல்லாமே ஊறி போய் கீழே டவுன் ஆகிருக்கும் அந்த மாங்காய் எல்லாமே. இந்த மாங்காய் எல்லாம் அப்படியே நம்ம தாளிச்சு இப்போ எடுக்க போகிறோம். 3 நாள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உப்பில் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கணும். மாங்காய் ஊறுகான்னு இல்லை, எந்த ஊறுகாய் பண்ணாலும் கைப்படாமல் பார்த்து பக்குவமாக செய்யுங்க. எவ்வளோ நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம், கெட்டு போகாமல் இருக்கும். கைப்பட்டாலும் டக்குன்னு ஊறுகாய் கெட்டு போகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் செய்யும்போது கைப்படாமல் பக்குவமாக செய்யுங்க. நான் அப்படி தான் கைப்படாமல் பக்குவமாக தான் செஞ்சு எல்லா ஷாப்பும் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். மாங்காய் நல்லா ஊறிக்குது உப்பில். அந்த மாங்காய் பீஸ் ஒரு பீஸ் அங்கே சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா உப்பு கரிச்சிக்கும். அந்த அளவுக்கு உப்பு போட்டிங்கன்னா தான் கெட்டு போகாமல் இருக்கும். ஊறுகாய் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். போடும்போது எவ்வளோ ரேஷியோ போட்டிருக்கேன் எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய அகலமான இரும்பு கடாயை நான் எடுத்திருக்கேன். அதிகமான குவான்டிட்டி பண்ணுறதுனால நான் அதுக்கேற்ற மாதிரி பாத்திரம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கம்மியான குவான்டிட்டி செய்கிறதுனால வீட்டில் இருக்கிற பாத்திரம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. 2 லிட்டர் கிட்ட ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இந்த கடுகு பார்த்தீங்கன்னா 50 கிராம் அளவு ரேஷியோ இருக்கும். இதை அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா படப்படன்னு பொரிஞ்சதுக்கப்புறம் மற்ற பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அகலமான பாத்திரமாக இருக்கனால கடுகு பொரிஞ்சு வெளியிலே வராது, உள்ளே நமக்கு நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கடுகு, வெந்தயம், பெருங்காயம் இதெல்லாமே லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன். மிக்சியில் பொடி பண்ணி இதையும் ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராம் கடுகு, 100 கிராம் வெந்தயம். பெருங்காயம் நான் தூள் பெருங்காயம் யூஸ் பண்ண மாட்டேன். ஊறுகாய்க்கு வந்து கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் கொடுக்காது. கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு பேக்கெட் கட்டியை வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுத்துட்டு அதை அப்படியே மிக்சியில் வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருப்பேன். எப்போவுமே நான் அப்படி தான் எல்லா ஊறுகாய்க்குமே சேர்ப்பேன். இந்த கடுகு வெந்தய பொடி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஏன்னா போட்ட உடனே கொஞ்சம் கருக ஆரம்பிச்சிடும். அதனால் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஊற வச்ச மாங்காய் எல்லாம் அப்படியே சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஊறுகாய்க்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிட்டு தான் நம்ம இதெல்லாமே குக் பண்ணணும். ஹையில் வச்சிங்கன்னா நமக்கு அந்த குக்கிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் வந்து அடி பிடிச்சிடும். ஸோ அதனால் ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோலே வச்சு இதை நம்ம வேக வச்சு எடுக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். 15 கிலோ ஊறுகாய்க்கு. காஷ்மீர் சில்லியும் நார்மல் மிளகாய் 2ஐயும் வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு சில பேர்லாம் ஊறுகாய் வந்து கொஞ்சம் கலராக தெரியுன்றதுக்காக கலரிங் பவுடர் ஏதாவது ஆட் பண்ணுவாங்க. நான் எதுவுமே அப்படி ஆட் பண்ணவே மாட்டேன். 1 மடங்கு நார்மல் மிளகாய்னா அதே மடங்கு காஷ்மீர் சில்லி சேர்த்து போடுவேன். அப்போ தான் கொஞ்சம் கலராக இருக்கும், காரசாரமாகவும் நல்லா இருக்குன்றதுக்காக.
நல்ல கலராக இருக்கும். நம்ம போடுற காஷ்மீர் சில்லி அதே மாதிரி குறைன்னு அரைக்கிறதுனால அந்த ஊறுகாய் டேஸ்ட்டு உண்மையிலே சூப்பராக இருக்கும். வீட்டில் பண்ணும்போது நம்ம அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. மிளகாய்த்தூள் அரைச்சும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கடையில் விற்கிற பவுடர் மிளகாய்த்தூள் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம வந்து கடைக்கு நம்ம நிறைய பேருக்கு சேல் பண்ணுறதுனால ஸோ பார்த்து பக்குவமாக நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் மட்டும் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு செஞ்சு தரேன். யூடியூப்பில் வீடியோஸ் போட்டதுலேருந்து டக்குன்னு ஊறுகாய் எல்லாமே காலி ஆகிட்டே இருக்குது. எல்லோரும் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். கொரியர் சர்வீஸ் எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோம். ஒரு வாரத்திலே பொருள் எல்லாமே காலியாக போயிடுது. அப்போ திரும்பி நான் போட்டு கொடுக்க கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் பார்த்துட்டு டக்குன்னு ஆர்டர் பண்ணிவிடுங்க. உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, திரும்ப கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளி கொஞ்சமாக கரைச்சி எடுத்திருக்கேன். ஒரு சில மாங்காய் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், ஒரு சில மாங்காய் வந்து புளிப்பு கம்மியாகவும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் புளியை மட்டும் கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு நல்ல புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் புளி சேர்க்க வேணாம், டேரெக்டாக நீங்கள் ஊறுகாவாக செய்யலாம். எனக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருந்துச்சு மாங்காய், அதனால் புளி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கெட்டியாக கரைச்சி சேர்க்கணும், தண்ணியாக மட்டும் சேர்த்துறாதீங்க, ஊறுகாய் கெட்டு போகும் வாய்ப்பு இருக்குது. புளியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக கரைச்சி இந்த மாதிரி எடுத்து சேர்த்துக்கணும். ஊறுகாய் வந்து செய்யும்போது கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை ஸ்லோலே வச்சு, ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி கரண்டியை வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் நமக்கு அடி பிடிக்காமல் பக்குவமாக அந்த ஊறுகாய் செஞ்சு எடுக்க முடியும். உப்பு வந்து நீங்கள் கொஞ்சம் காரம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து அப்பப்போ அளவாக சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம முன்னாடி வந்து உப்பு வந்து கரெக்டாக ரேஷியோ எப்படி போட முடியாது, டேஸ்ட்டு பார்த்து தான் உப்பு போட முடியும். ஸோ அதுபடி தான் நான் எப்போவுமே பண்ணுவேன். உப்பு பார்த்தேன் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதை திரும்ப கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஊறுகாயெல்லாம் நம்ம வந்து எப்போவுமே உடனே சாப்பிட்ற முடியாது. எப்படி இருந்தாலும் ஒரு 3 மாதம் 4 மாதம் மினிமம் வச்சுருப்போம். அதுக்கு கண்டிப்பாக மஞ்சள் தூள் சேர்த்தே ஆகணும். மஞ்சள் தூள் போடலைன்னா ஒன்றும் இல்லை, பாக்டீரியா பூஞ்சை இதெல்லாம் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். மஞ்சள் தூள் போடுறதுனால இதெல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப தேவையில்லைங்க, ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துட்டிங்கன்னா போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் நமக்கு மேலே நிற்க ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். கரெக்டான ஸ்டேஜ் இது. நல்லா வெந்திருக்குது மாங்காய் எல்லாமே. நிறைய பேர் வந்து இந்த ஊறுகாயெல்லாம் எப்படிங்க பண்ணுறீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்கள், நிறைய பேர் கேட்குறாங்க என்கிட்ட. ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் வீடியோஸாகவே யூடியூப்பில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மறக்காமல் என்னோடய வீடியோஸை பார்த்து செய்ய தெரியுறவங்க செஞ்சுக்கோங்க, செய்ய தெரியாதவங்க கஷ்டமே வேணாம் என்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. கம்மியான குவான்டிட்டியாக வேணுனாலும் வாங்கிக்கலாம், நிறைய குவான்டிட்டி உங்களுக்கு தேவைப்படுறதுனால முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு தேவைப்படும் போது நான் செஞ்சு கொடுத்துருவேன். நிறைய பேர் அப்படி தான் என்கிட்ட எல்லாருமே கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இப்போல்லாம் எந்த பொருள் எடுத்தாலுமே கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் எல்லாருமே செய்கிறாங்க. நான் உண்மையிலேயே சொல்கிறேங்க, எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே ஆட் பண்ணவே இல்லை. ஹோம்மேடு நம்ம வீட்டிலே சுத்தமாக செய்கிறதுனால கெமிக்கல்ஸ் எதுவுமே சேர்க்காம நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தான் சேர்த்து செய்கிறேன் நான். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கைப்படாமல் நம்ம பக்குவமாக செய்கிறதுனால அந்த ஊறுகாய் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஊறுகாயில் வந்து மிளகாய்த்தூள், உப்பு, அதே மாதிரி புளி எல்லாமே நம்ம சேர்த்துருப்போம். கொஞ்சம் புளிப்பாகவும் காரமாகவும் இருக்கும். என்னதான் அந்த புளிப்பு காரம் அந்த மிளகாய்த்தூள்லாம் இருந்தாலுமே லாஸ்ட்டாக கொஞ்சம் 100 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்த்து இறக்குங்களேன், டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்கும். எல்லா ஊறுகாய்க்கும் நான் வெல்லம் சேர்க்க மாட்டேன், ஒரு சில ஊறுகாய்க்கு தான் வெல்லம் சேர்ப்பேன். ஆனால் மாங்காய் ஊறுகாய்க்கு லாஸ்ட்டில் கண்டிப்பாக சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. வெல்லம் வந்து முன்னாடி சேர்க்கக்கூடாது, லாஸ்ட்டாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இறக்குற சமயத்தில் தான் நம்ம வெல்லம் சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணணும். இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் உங்களுக்கு நான் வீட்டு முறையில் செய்த மாங்காய் ஊறுகாய் 15 கிலோ கிட்ட நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இவ்வளோ அளவு சேர்க்கணும் என்னதான் நம்ம யூடியூப்பில் வந்து சொல்லி வீடியோஸாக போட்டாலுமே ஒரு சில பேருக்கு கொஞ்சம் பண்ண தெரியாதவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கஷ்டமே வேண்டாம், ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். கொரியர் சர்வீஸ் நாங்களே பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் அவங்களோட குக்கிங்ஸு வீடியோஸ் எதுவுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. நான் அப்படிலாம் இல்லை, நான் என்ன செய்கிறேன்றது உங்களுக்கு தெரியுன்றதுக்காக வீடியோஸாக இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சில பேருக்கு இவங்க எப்படி செய்வாங்களோ அப்படின்னு பயமும் இருக்கும். நான் செய்கிறதுலேருந்து மொத்த வீடியோஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இல்லை என்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.